வல்லவருடைய சுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்கு நன்றி. இந்த இறை வார்த்தையை கருத்தில் கொடுக்குறேன். நீர் பேசு, என்னை மறைத்துக்கொள்ளும் திரியக தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி மூலமாக ஜனங்களோட இடைப்படுங்க, பலனடைப்படுங்க, பக்குவப்படுத்துங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். ஆமென். அப்போது அந்த சாந்த குணங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கோபம், எவ்வளோ பெரிய வைராக்கியம், பகை இதெல்லாம் உடைச்சிடும். இந்த பகைமைக்கே இடம் இருக்காது, வைராக்கியத்துக்கு இடம் இருக்காது, கசப்புக்கு இடம் இருக்காது. யார மனமகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு தியானித்தோம். இப்போ அதே சங்கீதம் 149 6வது வசனம் படிங்க. 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ரொம்ப இப்படி எடுத்துக்கிறோம். சாந்த குணமுள்ள கர்த்தர் பிரிய போறாரு, ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஸ்தோத்திரம். ரட்சிப்பு, அன்பு, மன்னிப்பு. அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு மலருது, மன்னிப்பு மலர்ந்த இடத்துல ரட்சிப்பு மன வீசும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் எப்படியெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு வார்த்தையை, சத்தியங்களை. அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு வரும், மன்னிப்பு இருக்கிற இடத்துல ரட்சிப்பு மலரும். ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு ஜாயின் பண்ணி பரிசுத்தாவை நம்ம கொடுக்குறாரு பாருங்களேன். ரட்சிப்பு அதை அலங்கரிக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த அலங்கரிக்கிற ரட்சிப்பு மனம் வீசும். அல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பின் மனம் வீசும், தேவனுடைய மகிமை வெளிப்படும். ரட்சிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒப்பான மனுஷன் இந்த பூமியில் யாருமே கிடையாதாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடுகிறது. உன்னை தேவ தூதனை போல பார்க்குறாங்க. எப்படி மாறியது பாருங்க. அந்த பூ எப்படி மலருது, தேவ தூதனாய் மலர்கிறது. தோத்திரம். அவர்கிட்ட இருந்து அநேக காயப்பட்ட இருதயங்களை அப்படியே குணமாக்குற ஒரு மருந்தாக மாறுகிறார். அது மாத்திரமல்ல, மரித்தவனை உயிர்த்தெழ வைக்கிற ஒரு வல்லமுள்ள பாத்திரம், உயிருள்ள பாத்திரமாக, அநேகர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற பாத்திரமாக, உயிர்த்தெழுதல் வல்லமையுடைய பூவாக மலர வைக்கிறது. ஒரு மரித்த சரீரத்தையும் உயிரடைய வச்சு என் வாழ்க்கையை மலர வைக்கிறார். தோத்திரம். இவ்வளவெல்லாம் பவுல் தன்னுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பிரதிபலிக்கிறார். கிறிஸ்துவுக்காக நற்கத்தமாக, நற்சாட்சியாக எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு விட்டு அவரையே உயர்த்துகிற, எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதற்காக அந்த பிடித்த நோக்கத்தையே செயல்படுகிற ஒரு மனிதன். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ரட்சிப்பு அலங்கரிக்கப்பட்டதா இருக்கிறதா? அந்த மனம் வீசுகிறதா? ஒரு அம்மா நேற்று பேசிக்கிட்டு தாங்க, ஒரு பூவை பார்த்த தாளம் பூ அப்படிங்கிற பூ பல மாதங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம ரட்சிப்பு கிறிஸ்து வருகை வரைக்கும் அந்த மனம் வீசிக்கிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர் அந்த வெளிச்சத்தில் நடப்பாருன்றது. சபையே, தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பு மனம் வீசனுப்பா. ஆண்டோடைய பிள்ளை அன்பு இருக்கிற இடத்துல மன்னிப்பு இருக்கும், மன்னிப்பு இருக்கிற இடத்துல ரட்சிப்பூவை அலங்கரிப்பார். அலங்கரிக்கிற தேவன் ரட்சிப்பை அலங்கரிக்கிறார். தேவ பிள்ளைகளை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஆண்டவர் தேவ சமூகம் அந்த மனம் திருமண அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு இளைய குமாரனே தகப்பை எப்படியெல்லாம் அலங்கரித்து பார்க்குறாரு. புது வஸ்திரம் போடுறாரு, புது செப்பல் கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். அவன் கையில் மோதிரத்தை மாத்திர முத்திர மோதிரம் அவனுக்கு ஒரு அதிகாரத்துக்கு அடையாளமாக மாட்டி விடுறாரு. அவனால் விருந்து கொண்டாடுறாரு. அந்த ரட்சிப்பு மனம். இவ்வளோ பெரிய கூட்டம் என்ன கேட்டாங்க, என்ன வீட்டில் என்ன நடக்கு, ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடக்குதே கேட்டிருப்பாங்க. தகப்பன் சொல்லியிருப்பார், என் மகன் காணாமல் போயிட்டு திரும்ப கிடைச்சிட்டான், மரிச்சவன் பிழைச்சிட்டான். அது ரட்சிப்பு. பெரிய கழிவுறுதலை கொண்டாடமா தகப்பன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் மகிழும் போது அவனை அலங்கரிக்கிறார். ஸ்தோத்திரம். பரலோகமே சந்தோஷப்படுகிற வாழ்க்கை. இந்த செய்தியின் மூலமாக நீங்களும் இந்த சாந்த குணம் எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னா, ரட்சிப்பூவாக மனம் வீசுகிறது. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாரும் அந்த அன்பில் கவர்ந்து இழுக்கப்படட்டும்.
நீங்கள் நான் இந்த பூமியிலே கிறிஸ்துவின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி அந்த கிறிஸ்துவின் அன்பிலே அநேகர் நிரப்பப்படத்தக்கதாக நம்மளையும் ரட்சிப்பிலே கர்த்தர் அலங்கரிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.